அன்பறிஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே நான் அதை வச்சு இந்த சன்னா மசாலா ஸ்மெல்லை பார்த்துட்டு இது வந்து சூப்பராக இருக்குமா, எனக்கு வந்து சப்பாத்தி வேண்டாம், இதையே வச்சு எனக்கு வந்து பாவ்பாஜி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி, ஸோ அதுக்கப்புறம் பாவ்பாஜி பன் வாங்கிட்டு வந்துட்டு நான் அதையே வந்து பாவ்பாஜி மசாலாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். பாவ்பாஜி பண்ணை வந்துட்டு லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அந்த சன்னா மசாலாவை வச்சு அது மேலேயே கார்னிஷிங்காக கொஞ்சம் வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கூடவே வந்துட்டு லெமன் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லெமனும் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நீங்களும் ஒரு தடவை சன்னா மசாலா வைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டா. நான் அப்புறம் எங்களுக்கு மட்டும் நான் வந்து சப்பாத்தி போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பிளேட்டர் வந்து சூப்பராக அழகாக அதை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே அழகாக பிளேட்டர் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் டைஜஷனுக்காக வந்து ஜீரக வாட்டரும் போட்டு நாங்கள் வந்து டின்னர் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளேட்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.